வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்சய திருதியை பற்றி தான். இந்த அட்சய திருதியில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் நமக்கு வளரும் அப்படின்றதுக்கான ஒரு நாள் தான் இந்த நாள், அந்த திதி. அதிலே மாதம் மாதம் வருகின்ற இந்த சுக்லபட்ச திருதியை, வருடத்திற்கு ஒரு முறை சித்திர மாதத்தில் வருகின்ற திருதியை நம்ம அட்சய திருதியையாக நம்ம வழிபாடு செய்வோம். இது மகாலட்சுமிக்காக வழிபாடு செய்வது, குபேரலட்சுமி வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் என்னென்ன நமக்கு வளரணும், நம் வாழ்க்கைக்கு என்னென்ன உதவும், அந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இந்த அட்சய திருதியை. அட்சயம் என்றால் வளர்தல் என்று அர்த்தம். இந்த அட்சய திருதியை ஏன் இவ்வளவு சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அட்சய திருதியில தான் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கினார் கிருஷ்ண பகவான். அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமான் வியாச பெருமானும் சேர்ந்து மகாபாரதத்தை இயற்றிய நாளும் இந்த நாள் தான். அன்னபூரணி பிறந்த நாளும் இந்த நாள் தான், இந்த அட்சய திருதியில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த அட்சய திருதியில் இருக்கிறது. குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு அவர் அந்த நிதிக்கெல்லாம் ஒரு காவலாக, ஒரு பொறுப்பாக அமைந்த குபேரலட்சுமியாக அவர் வழங்கிய நாளும் இந்த தான். குபேர சம்பத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா நிதிகளையும் அவர் பெற்ற நாளும் இந்த அட்சய திருதியை தான். இந்த அட்சய திருதியை பற்றி சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியில் நம்ம நமக்கு வேண்டிய பொருட்கள் நமக்கு திரும்ப வேணும் இது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. வண்டி வேணும், வாகனம் இல்லை வீடு வேணும், இல்லைன்னா புதுசாக நம்ம கட்டடம் ஆரம்பிக்கிறதோ, இல்லை கடைக்கால் போடுறதோ, இல்லை நமக்கு தேவையான தங்கம் வாங்குறதோ, வெள்ளி வாங்குறதோ, என்னென்ன வேணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பொருட்களை அன்றைய நாளில் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது மேலும் மேலும் திரும்பவும் நமக்கு கிடைக்கும். அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அது அழியாது. அன்றைய நாளில் வாங்கினா, இப்போ நம்ம தங்கம் வாங்கினா கூட அது நம்ம அடகு கிடைக்கோ இல்லை மற்ற விஷயத்திற்காகவோ அதை நம்ம விற்க மாட்டோம். அது பரம்பரை நகையாக நம்மோடுவே வரும். அதனால தான் அந்த நாளில் அந்த கரெக்டான ஹோரையில் அதை போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம கிட்டவே தங்கும் அப்படின்றது ஒரு குறிப்பு. அது மட்டும் இல்லாமல் அத்தனை லட்சம் கொடுத்து நம்மளால் அந்த தங்கத்தெல்லாம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட 10 ரூபாய் கொடுத்து ஒரு கல்லுப்பை வாங்கினீங்க அப்படின்னா கூட அன்றைய நாளில் அவ்வளவு சிறப்பு. அடுத்த ஆண்டு நீங்கள் ₹1,00,000 கொடுத்து நகை வாங்குற அளவுக்கு மகாலட்சுமி உங்களுக்கு அருள் புரிவாள். ஏன்னா நேரம் காலம் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும் பொழுது அந்த விஷயம் நமக்கு பல மடங்காக பயனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த அட்சய திருதியை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அட்சய திருதியை வரும் பொழுது நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்யணும், எந்த மாதிரி அந்த அட்சய திருதியை நாம் வரவேற்று அதை நாம் சிறப்பாக பயன்படுத்தி நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்கான பதிவு தான். அதாவது அட்சய திருதியை வெள்ளிக்கிழமை வருகிறது. அது என்னைக்கு வருது அப்படின்னு சொன்னால் 10/5/2024 அன்று, அதாவது இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசி நாளாகிய கடைசியாக வருகிறது. அதாவது 27ஆம் தேதி, சித்திரை 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக வருகிறது. அதாவது சுக்லபட்ச சுக்கிரவார அட்சய திருதியாக வருகின்ற ஒரு அமைப்பு இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நட்சத்திரத்தில் வருகிறது. மதியம் 2 மணி வரை ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது. இந்த ரோகிணியும் கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம். அதனால் இது இன்னமும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா இந்த நட்சத்திரமாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், அட்சய பாத்திரமாக இருக்கட்டும், அது அத்தனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த வருடம் அமைந்திருக்கிறது. அதனால் கண்டிப்பாக இந்த வருடத்தை நாம் அனைவரும் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அந்த நாளை நம்மளால் என்னென்ன முடியுமோ அவ்வளோ விஷயங்களை நம்ம அதற்காக செய்து கொள்ள வேண்டும். நம்மையும் சரி, நம்மை சுற்றி நம்ம வீட்டையும் சரி. நம்ம என்ன செய்யணும் நம்ம வீட்டில் அப்படின்னா,
நம்ம வெள்ளிக்கிழமையாக வர்றதுனால அட்சய திருதியை நம்ம வியாழக்கிழமையே வீடெல்லாம் சுத்தப்படுத்திடணும். சுத்தப்படுத்திட்டு நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம மாப் போடும் போது கொஞ்சம் மஞ்சள் உப்பு கலந்து அந்த தண்ணியில் வீட்டெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு சுத்தப்படுத்திட்டு நிலவாசப்படியே நல்லா அழகாக சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாத்தையும் வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த வாசப்படைக்கு வந்து பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. கோலம் போட்டு அந்த வாசப்படிக்கு 2 பக்கத்துலேயும் வந்து நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி அந்த ஒரு 2 அகல் எடுத்துக்கோங்க. 2 மண் அகல். அந்த மண் அகலில் கல்லுப்பு நிரப்பி அதன் மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 அரைந்து அதில் கொஞ்சம் மஞ்சள் முதல்ல தடவிடுங்க. அதன் மேலே குங்குமத்தை வைங்க. வச்சு அந்த 2 பக்கமும் அந்த உப்பு அகல் மேலே அதை வைங்க. அதை வச்சு முடிச்சுட்டு தலைவாசப்படியில் அட்சதை வைங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், வீட்டில் எப்போவுமே அட்சதை இருக்கணும். பூஜை அறையில் அட்சதை இருக்கணும். நம்மக்கிட்ட மலர்கள் மலர்கள் விசேஷமாக கிடைக்கலனா கூட இந்த அட்சதையை கொண்டு நம்ம கலசத்தை பூஜை பண்ணலாம், சுவாமிகளை பூஜை பண்ணலாம், குலதெய்வத்தை பூஜை பண்ணலாம், நம்மளுடைய குழந்தைகளை நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம் அட்சதை போட்டு. அதனால் அட்சதை என்பது நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அட்சதையை இன்று தலைவாசப்படியில் 2 பக்கமும் வைங்க. ஏன்னா தலைவாசப்படியில் எல்லா தெய்வங்களும் இருக்கிறது, நம்ம குலதெய்வத்துலேருந்து இஷ்ட தெய்வத்துலேருந்து கிரகலக்ஷ்மிலேருந்து. அதனால் கண்டிப்பாக அந்த அட்சதையை 2 தலைவாசப்படியில் வச்சுடுங்க. தலைவாசப்படியில் வச்சுட்டு அதன் பக்கத்தில் நீங்கள் மாவிளை கோலம்லாம் போட்டுட்டு அந்த கோலம் போடும் பொழுதே வாசப்படிக்கு நடுவில் 2 மகாலட்சுமி பாதம் வைங்க. மகாலட்சுமி பாதம் வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதுலேயும் கொஞ்சம் அட்சதை வச்சுடுங்க. வச்சு நம்ம மேலே, அதாவது நிலவாசப்படிக்கிட்ட அழகாக மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வந்து விட்டதாக நினைத்து மனதார சந்தோஷமாக அதை செய்யுங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு மாவிளை தோரணம் கட்டிடுங்க. இது வந்து நிலவாசப்படிக்கு அண்டை செய்ய வேண்டியது. அடுத்து பூஜை அறையில் படங்கள்லாம் சுத்தப்படுத்திட்டு அழகாக சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அழகாக மலர் அலங்காரம் செஞ்சுடுங்க. வெண்மையான மலர், வாசனையான மலர், மஞ்சள் செவ்வந்தி மலர் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதெல்லாம் உங்ககிட்ட என்ன மலர் கிடைக்குதோ அதை அழகாக வச்சு நல்லா பூஜை பண்ணிடுங்க. அபிஷேகம்லாம் பண்ணுறதா இருந்தால் சிலைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அழகாக பண்ணி அதற்கு வஸ்திரம்லாம் சாத்திருங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நைட்டே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். வெள்ளிக்கிழமை அட்சய திருதி, நீங்கள் வியாழக்கிழமையே இதெல்லாம் சரி பண்ணிடணும். விளக்க சாமான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நீங்கள் அழகாக பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிடணும். பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டு நைட்டு படுக்க போகிறோம் இல்லையா, அப்போது படுக்கிற நேரத்தில் என்ன செய்யணும், ஷிங்கில் கூட கொஞ்சம் கூட சாமான்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கிச்சனும் எப்போவுமே நீட்டாக அழகாக வச்சிடணும். நாளைக்கு காலையில் விடையிற காலம் நமக்கு அட்சய திருதி, சுக்கிரவாரம், சுக்லபட்சம், மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது நம்ம வீடு சுக்கிரன் வாசம் செய்யக்கூடிய கிச்சனை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதனால் சுத்தமாக ரெடி பண்ணிவிடுங்க நைட்டே. அது கூட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு பன்னீர் விடுங்க. இது வந்து பித்தளை சொம்பு இல்லைன்னா செம்பு அப்படி வந்து ரொம்ப விசேஷம். அதில் வந்து விட்டு அது கூட ஒரு புடி சுத்தமான துளசியை அலசி அதில் போட்டுருங்க. அதை போட்டுட்டு ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு இது வியாழக்கிழமை காலையிலேயே நீங்கள் ஊற வச்சு பூஜை அறையில் வச்சுடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு நீங்கள் படுக்க போகும் பொழுது அந்த தண்ணியை வடிகட்டி அதை வந்து நீங்கள் வீடு ஃபுல்லாக அழகாக மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் நல்லா தெளித்து விட்டுட்டு நீங்கள் படுக்க போயிடுங்க, கதவு தாப்பால் போட்டுட்டு. அப்போ வந்து தலைவாசப்படிக்கு வெளியும் தெளிக்கணும், தலைவாசப்படி மேலேயும் கொஞ்சம் தெளிக்கணும். அப்புறம் நீங்கள் எல்லா கதவு பின்னாடி வெளியே மேலே அந்த மாதிரி உங்கள் வீடு எப்படி அமைப்பு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க சுத்தமாக. அப்போ வீடு மங்களகரமாக லக்ஷ்மிகரமாக ரொம்ப தெய்வீக ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். பச்சைகற்பூர வாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு இரவு படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அதிர்வலைகள் நம்ம வீட்டில் இருக்கும். தெய்வீக சக்தி காலையில் நம்ம வீட்டிற்கு வரும். காலையில் கதவு திறக்கும் பொழுது அவ்வளவு மங்களகரமாக நம்ம வீடு இருக்கும். முதல்ல அந்த நம்ம வீட்டை மங்களகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த மாதிரி செய்யுங்க.
அடுத்து வந்து என்னென்ன பொருட்கள், அந்த தங்கம் எந்த நேரத்தில் வாங்கினா நம்ம வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டும், அதில் முக்கியமாக ஒரு பொருள் வாங்க வேண்டியது பற்றியும் அடுத்த பதிவில் நான் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.